இலங்கையில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பாகிஸ்தான் வீரர்கள், கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன். அவங்க நாடு திரும்புறதுக்கு முன்னாடி கண்டியில் இருக்கிற தி கோல்டன் க்ரோவ் அப்படின்ற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்கியிருந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வீரர்களுக்கும் தனித்தனி அறை. அப்படி அவங்க மேட்ச் முடிச்சுட்டு தோத்துட்டு ஹாயாக வந்து ஒவ்வொருத்தர் ரூமில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பெண் வந்திருக்காங்க. ஒரு வீரருடைய ரூமை க்ளீன் பண்ண வந்தவொடனே அவருக்கு என்ன தோணுச்சு ஏதுன்னு தெரியல, அந்த பெண்ணை போய் சீண்டியிருக்காரு. அது இல்லைங்க வேணாங்க, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்ற ரேஞ்சில் ஏதோ சொல்லியிருக்குது. மறுபடியும் சீண்டியிருக்காரு. கொஞ்சம் ஓவராக சீண்டினவுடனே அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிலைமை விபரீதமாகி போச்சு அப்படின்னு நினச்சி கதவை வேகமாக திறந்து ஓடி வந்து இந்த எமர்ஜென்சி கேமரா அப்படின்னு வாங்குவது, அந்த கேமரா முன்னாடி ஓன்னு கத்தி அழுது ஒரு அலாரத்தை அடித்து, அதன் பிறகு ஓட்டல் நிர்வாகம் வந்து விஷயம் அவங்களுக்கு காதுக்கு போய் பாகிஸ்தான் அணியினுடைய மேலாளருக்கு அது தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க பதறி அடித்து வந்து உள்ளே உட்காந்து பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. விடுங்க, காதை வச்சா மாதிரி இதுவாது, மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், வேணுன்னா கூட காசு கொடுக்குறோம், விட்டுருங்க. ஏற்கனவே செம்ம உதவ வாங்கியிருக்கிறோம் நாங்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச்சில். எங்கள் நாட்டில் போனால் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த ரசிகர்கள்லாம், 10 வரைக்கும் இது வேறவா வந்து அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஹோட்டல் நிர்வாகம் முதல்ல ஒத்துக்கலை. அப்புறம் அந்த பெண்ணு கடைசியில் கேட்ட பிறகு இதை ஏன் ரொம்ப சாமானியமான என்ன வந்து ஒரு ஹோட்டலில் வந்து க்ளீன் பண்ணுற வர பொண்ணு என்னவாக இருக்கும் அது இலங்கையில், அது இலங்கை இருக்கிற நிலைமைக்கு வந்து சரி விட்டுருங்க, அந்த மேட்ரை விட்டுருங்க, பரவாயில்ல விடுங்கன்ட்டு நீங்கள் அதை வீரர் வந்து மன்னிப்பு கேட்டு விட்டாச்சு. இது என்ன நினச்சிட்டாங்க, ஊர் உலகத்துக்கு இந்த மேட்ரு தெரியாதுன்ட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, இது எங்கேயும் போய் சொல்லிடாதம்மா, ஒன்றும் நடக்கலைன்னு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் மீடியா இது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஸ்மெல் பண்ணி அதை செய்தியாக போட்டாங்க. செய்தியாக போட்ட உடனே என்ன நினைப்பாங்க, இது என்ன ஒரு 10,000 காப்பி அடிப்பாங்க, இல்லைன்னா வந்து 1500 காப்பி அடிப்பாங்க இந்த பத்திரிகையை. இது என்னையா போய் வேலை செய்ய போகுதுன்னு நினச்சா, இது லோக்கல் நியூஸு, அப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் நியூஸு, அப்புறம் ஸ்டேட் நியூஸு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸ், அது மாறி போய் பெரும் பரபரப்பாகி போச்சு. பரபரப்பாகி இலங்கை போலீஸுக்கு அடடா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நமக்கு தகவலே சொல்ல, குறிப்பாக கண்டி போலீஸுக்கு உடனே அந்த ஹோட்டல் மேலே, அந்த ஹோட்டல் நிர்வாகத்து மேலே அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு, அந்நாட்டு ஜனாதிபதி வருத்தப்பட்டிருக்காரு. இங்கே பாகிஸ்தான் கிரிக்கெட் கவுன்சில் வந்து ஏன் இது மாதிரி போய் அஹிம்சை பண்ணுறீங்க நீங்கள், ஏன் உங்களுக்குன்னு சொல்லி அந்த வீரருக்கு அபராதத்தை மறுபடியும் விதிச்சிருக்காங்க.